relations of nephrology and neurology. When we came up with the plan to do something for the Father's Day, I think prostate is the one issue that we need to address, and nothing more better than actually having a workshop on or a camp on prostate, which most of the men in the older age tend to ignore. Coming to understanding the prostate gland, a small gland with a big impact and even bigger problems. என்கிட்ட வர பேஷண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் 50% ஆல்சோ அவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட்டுங்கிறத பற்றி சொல்லக்கூட தெரியாது. யூரின்ல ப்ராப்ளம் இருக்குது சார், ப்ராஸ்டேட் செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா தெளிவாக தமிழ்லேயே அதுக்கு ஒரு பேர் இல்லைங்கிறதுனால தான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட காலையில் உட்காந்து நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், உண்மையிலேயே ப்ராஸ்டேட்டுக்கு தமிழில் என்னென்னு தாங்க சொல்கிறது அப்படின்ட்டு தேடி பார்க்கும் போது முன்னிற்கும் சுரப்பின்னு இருந்தது. நான் அதான் ஃபஸ்ட் டைம் நானே வாழ்க்கையில் கேள்விப்படுறேன் அப்படி ஒரு தமிழாக்கத்தை. ஸோ ப்ராஸ்டேட் கிளாண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை ப்ராஸ்டேட் சுரப்பின்னு தான் சொல்கிறோம். அது ஈஸியாக வாயிலையும் நுழையிறதில்ல, அதனால நிறையா பேருக்கு அதை சொல்லவும் தெரிகிறதில்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் என்னென்னா வயசாகும் போது யூரின்ங்கிறது அது நார்மலாக நமக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துடும், அதை போய் டாக்டர்கிட்ட காமிச்சோம்னா அதுக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு ஒரு டெஸ்ட்டு, இதுவே பாதி பேருக்கு தடையாக இருக்குது. அவங்க என்ன நினச்சினா இது போய் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நிறையா நினச்சிக்கிறாங்க. அப்படின்னா உண்மையிலே என்ன அப்படின்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வால்நட் சைஸ், ஒரு சின்ன ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோட சின்ன சைஸ்ட் கிளாண்டு நம்ம பிளாடருக்கு கீழே அது உட்காந்துருக்கும். அது நம்ம யூரின் போகிற பாதையை சுற்றி இருக்கும். அதிலிருந்து வர நீர் அந்த நீர் சுரப்பியில் சுரக்கிற நீர் இல்லாமல் ஒருத்தங்கனால ஒரு குழந்தைய உருவாக்க முடியாது. ஸோ ஸ்பெர்முக்கு வேண்டிய நரிஷ்மெண்ட் அங்கிருந்து தான் வருது. வயதாகும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆக திஸ் ப்ராஸ்டேட் அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வளர ஆரம்பிக்கும் போது அது அந்த யூரின் போகிற பாதையை அடப்படுறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ யாருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் 50 வயசுக்கு மேலே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட 50 to 60% ஆஃப் பீப்புள் above 50 will start developing symptoms. வீட்டில் ஏற்கனவே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா இந்த ப்ராஸ்டேட் சிம்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்மோக்கிங், ஒபிசிட்டி, செடென்டரி ஹேபிட்ஸ், they all worsen the prostatic symptoms. இதில் என்ன பெரிய இஷ்யூனா ப்ராஸ்டேட் நார்மலாக எல்லாருக்கும் என்லார்ஜ் ஆகும், அட் த சேம் டைம் கேன்சர்லேயும் என்லார்ஜ் ஆகும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் பெரிய சிம்டம் டிஃப்ரென்ஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. ப்ராஸ்டேட் நார்மலாக என்லார்ஜ் ஆயிருக்கா, ஏஜ்னால என்லார்ஜ் ஆயிருக்கா, இல்லை கேன்சர்னால என்லார்ஜ் ஆயிருக்கான்றது. ஸோ இதனால தான் ப்ராஸ்டேட் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லெஸ் டயக்னோஸ்ட் அண்ட் ரேப்பிட்லி க்ரோயிங் கேன்சர்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியான்னு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் there's a big burden of prostatic diseases. அண்ட் இப்போது ஆஸ் த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆக ஒரு காலத்தில் 60ங்கிறது ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியாக இருந்தது. இப்போ 70, இப்போ கிட்டத்தட்ட 74, 75 வந்துட்டோம். ஸோ அந்த ஏஜில் இருக்கிற 90% ஆஃப் த பீப்புளுக்கு ப்ராஸ்டேட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும். அண்ட் சென்னை as a heavily urbanized center is one of the highest incidence of prostate cancer, and we are seeing the numbers going day to day. So early diagnosis, sada prostate ordinary enlargement liyo seri, prostatic cancer liyo seri, early diagnosis is the key in this. We can completely treat it. So in an ordinary prostate enlargement, early diagnosis help avoiding surgery, avoiding complications like urinary tract infection, complete urinary blockage, protects the kidneys and improves the overall health of the patient, including sexual health of the patient, and identifies before the symptoms becomes worse. So what are the symptoms then? So first symptom, நம்மளோட யூரினேஷன் நம்மளை முதல்ல மாதிரி இல்லையே. 40 வயசில் நான் எப்படி யூரின் பாஸ் பண்ணிட்டு இருந்தனோ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் தொல்லைகள் இருக்குது. தொல்லைகள் என்னென்னா இருக்கலாம், நைட்டில் அடிக்கடி எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது டாக்டர், என்னால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக வந்துருமோன்னு பயமாக இருக்குது, போய் நின்னாலும் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணால் தான் ஒரு டைம் எடுத்து தான் எனக்கு வருது, ஐ ஹாவ் டு ஸ்ட்ரெயின் அ லிட்டில் பிட், நான் கொஞ்சம் முக்கி தான் போக வேண்டியது இருக்குது, யூரினில் ரொம்ப எரிச்சல் இருக்குது, பிளட் இருக்குது, இது எல்லாமே ப்ராஸ்டேட்டோட சிம்டம்ஸாக இருக்கலாம். அண்ட் அதான் நிறையா பேர் இதை நார்மல் ஏஜிங்கோட ப்ராசஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. ஏதாவது ஒரு தண்ணியை நிறையா குடிச்சோ இல்லை யூரினரி எரிச்சலை கம்மி பண்ணுறதுக்குன்னு சில நாட்டு வைத்தியங்கள் இருக்கும், அந்த மாதிரி குடிச்சு ஒரு டெம்பரரி ரிலீஃப்லேயே பாதி பேர். சில பேர் அதை போய் நாம் சொல்லி நம்ம வீட்டில் இருந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால்
ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு ஆப்ரேஷன்லாம் கொண்டு போயிடுவோங்கிற பயம், இதுவே நிறையா பேஷண்ட்டுக்கு ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணுறது. மெயின்லி வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்கும் போது அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் இந்த சிம்டம் எங்கே சொல்லி எங்கே போய் நாம் அதை போய் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஒரு இசிஜி செஸ்ட் எக்ஸ்ரேலாம் ஒரு லேபில் எடுத்துடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதுக்கு வந்து ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்க்கணுங்கிற ஒரு நாலேஜ் நிறையா பேருக்கு இருக்கிறது இல்லை. அதுவே வந்து இட் ஸ்டாப்ஸ் பீப்புள் ஃப்ரம் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேன் வி ரியலி டிஃப்ரென்ஷியேட் இந்த கேன்சரையும் ஆர்டரி என்லார்ஜ்மெண்ட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட், ஒரு சிம்பிள் பிஎஸ்ஏங்கிற ஒரு பிளட் டெஸ்ட் வச்சு நம்ம 90% ஆஃப் த டைம் வி கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் தீஸ் டூ. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் அவைலபிள் டெஸ்ட் எவ்ரிவேர் அவைலபிள். அண்ட் ஐ திங்க் இட் ஷுட் பி மேண்டேட்டரி தட் எல்லாருக்கும் 60 வயசுக்கு மேலே பண்ணணுங்கிறத கொண்டு வரணும். ப்ராப்ளம் என்னென்னா கவர்மெண்ட்லேயும் உலக லெவல்லையே நிறையா கண்ட்ரீஸில் அதுக்கு ஒரு கிளியர் கட் கான்செப்ட் இல்லை. 60 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் பிஎஸ்ஏ பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. பட் ஸ்லோவாக என்னென்னா லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் எந்தெந்த ஊரில் பிஎஸ்ஏவை ரெகுலராக பண்ணாங்களோ அங்கெல்லாம் நிறையா கேன்சர் ரிலேட்டட் டெத்ஸை கம்மி பண்ணிட்டோன்ற டேட்டா இப்போ கிளியராக இருக்குது. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் செக்கிங் பிஎஸ்ஏ சீம்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் அந்த லாங் ரன். அண்ட் ஐ திங்க் ஒரு நேஷ்னல் பாலிசியாக கூட கொண்டு வர்றது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிஎஸ்ஏ, ஒரு யூரின் டெஸ்ட், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆஃப் த கிட்னி, பிளாடர் அண்ட் த ப்ராஸ்டேட், யூரோஃப்ளோமெட்ரிங்கிறது ஒரு தங்களோட ஆவரேஜ் யூரின் ஸ்பீட் அவங்க பாஸ் பண்ணும்போது எந்த மாதிரி அவங்க பாஸ் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுற ஒரு கிராஃப். இதெல்லாம் வச்சு டாக்டரையும் மீட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் செக். இது ப்ராஸ்டேட்டை மட்டும் இல்லாமல் ஓரளவுக்கு கிட்னி டிசீஸையும் கண்டுபிடிக்கும். அட் த சேம் டைம் பிளாடரில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் பார்க்கும். ஸோ ஆஸ் அ ஸ்க்ரீனிங் டூல் ஃபார் ப்ராஸ்டேட் we are also checking the other things because it doesn't make any difference and it also helps in identifying the other problems. And the father's take இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி யூராலஜியோட ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. அண்ட் ஐ தேங்க் தி மேனேஜ்மெண்ட், Sena and Arjun for helping us do this. So a small gland, a big impact. Take care of your prostate, take care of your future. And I need the help of the media people to spread this message across so that we can help the public achieve. Thank you. Thank you Asian Institute of Nephrology and Urology. இந்த ஒரு இனிஷியேட்டிவில் நான் ஒரு பார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம டெய்லி லைஃப்பில் ஓடிட்டே இருக்கோம், பட் நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. அதுவும் நம்மளோட பேரண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அவேர்னஸே இருக்கிறது இல்லை. பட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஒரு குட் ஸ்டார்ட். அண்ட் நிறைய பேருக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா ஹெல்த்து தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்போது எது வருதுன்னு நம்மளால் வந்து டயக்னோஸ் பண்ணவே முடியல. ஸோ இயர்லியாக டயக்னோஸ் பண்ணி நம்மளோட ஹெல்த்தை இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்படி ஒரு இனிஷியேட்டிவ், அதுவும் ஃபாதர்ஸ் டேக்கு. ஏன்னா நம்மளை விட நம்ம ஃபாதர்ஸ் அண்ட் மென்ஸ்லாம் ஓடிட்டே இருக்காங்க. ஈவன் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டுறாங்க. அவங்க ஹெல்த்தை பற்றி எந்த ஒரு கேருமே இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதில் ஒரு பார்ட்டாக நான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Nephrology and urology, one of the finest institute for the super speciality regarding nephrology and urology. To boast about the hospital, there's nothing that we cannot handle regarding these fine specialties, nephrology, urology, andrology. So I welcome you all once again. காவியா சொன்ன மாதிரி அப்பா எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவார், அவர் இல்லை அப்படின்னா நமக்கு ஃபேமிலியே இல்லை அப்படின்றத விட as an individual, I think the strongest word நம்ம ஃபஸ்ட்டு கேட்டு உணர்றது தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது. நம்மளை காலம் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு, பட் அவரை நம்ம எவ்வளோ தூரம் பார்த்துக்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா தான் பார்த்துக்குவோம். பட் ஹவு ஃபார் அவங்களுக்கு அந்த உணர்வை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் from Asian Institute of Nephrology and Urology. And I request all the media friends to take this to the public to tell how the father, how good or what the dad, Appa, means to us by this small initiative. Thank you once again, and I welcome you all once again to this noble cause and initiative. It's pleasure to invite you all for this great event.
So as you know about Asian Institute of Nephrology and India Urology, we have 8 hospitals across India, and we are the largest single specialty hospital when it comes to kidney care. So we have 4 hospitals in Hyderabad, 1 in Chennai, 1 in Visakhapatnam, 1 we are newly opening up in Bhubaneswar, and 1 in Siliguri, West Bengal. So when it comes to kidney care, under one roof, we take care of complete nephrology and urology. As you know, urology is a vast subject. So under AINU, we treat all the urological problems. Like we have this, branches like uro-oncology and female urology, pediatric and nephrology, robotic surgery. So under AINU, we treat all the conditions related to kidney care. So coming to this event, prostate. Prostate is a very small gland in the human body. For the men who crosses beyond 45 or 50, there are very high chances to have the impact on prostate. So the thing is like every men who crosses 50 has to undergo frequent investigation and awareness about the prostate. So thank you all for giving this wonderful opportunity, and thank you. ஒரு சின்ன இன்சிடென்ஸ் தான் இது. போன வாரம் அதுக்கு என்னோட அம்மா கேட்டாங்க, என்னடா அதுக்கப்புறம் ஊருக்கெல்லாம் அதுக்கு உபதேசம் கொடுக்குறியே, ப்ராஸ்டேட் இதை பற்றி பேசுகிற, எல்லாம் பேசிகிட்டு இருக்கிற. அப்பா இருக்காரு, 72 வயசு ஆகுது அப்பாவுக்கு. அப்பாவும் டாக்டர் தான். அப்பா ஓடிட்டே இருக்காரு. என்னைக்காவது அப்பாவை கேட்டியாடா, ஒரு வார்த்தை கேட்டியா? மற்றதெல்லாம் பேசுகிற, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேசுகிற, அதுக்கப்புறம் மற்ற கதெல்லாம் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிற. ஹெல்த் எப்படி இருக்குது, இதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டியான்னு. எஸ், ஆக்சுவலாக அதுக்கு அந்த டைம் வந்து இட் ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரக் மீ ஹார்ட். ஆக்சுவலாக இதை பற்றி பேசவே இல்லையே, இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே நான் வந்து இதெல்லாம் பண்ணுறது இல்லையே. எஸ், அப்பா டாக்டர், அதுக்கப்புறம் 45 இயர்ஸாக அவர் ஹெல்த்தை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது தான். பட் ஸ்டில் ஃபேக்ட்ரி டு சே, அதுக்கப்புறம் வந்து இஸ் பேலன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு நடக்கிற மாதிரி தான் ஐ திங்க். அதுக்கப்புறம் மெனி டாக்டர்ஸ் வீட்டில் நடக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வீட்லேயும் இப்படி தான் நடக்கிறது. ஸோ அதான் ஐ ஹேட் அ ஓப்பன் டிஸ்கஷன் வித் அப்பா. என்னப்பா இது மாதிரி அதுக்கப்புறம் எதாவது இருக்கா, என்ன இல்லைடா, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைடா, அதுக்கப்புறம் வந்து ஐ எம் ஃபைன். யூ ஆர் சேயிங் யூ ஆர் ஃபைன், பட் ஆனால் வந்து உனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஜஸ்ட் வாய். அதுக்கப்புறம் அதான் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வி ஆர் டூயிங், ஹாஸ்பிட்டலே வச்சுருக்கோம், நீ வந்து கொஞ்சம் வாயை எட்டி பாரு. ஃபேக்ட்ரி டு சே, இதெல்லாம் வந்து வெறும் சிம்பிள் டெஸ்ட் தாங்க. இது வந்தால் காலைல வந்தால் சாயந்தரம் போகணும், நைட் போகணும், அப்படி கிடையாது. 2 hours, இன் 2 hours everything will get over. அந்த ஒரு 2 hours ஆஃப் அந்த டைம் அதுக்கப்புறம் will make a lot of change. ஆனுவல் ஹெல்த் செக்அப் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் திஸ் திங். திஸ் இஸ் சம்திங் எசென்ஷியல். கேன்சர் வரைக்கும் கூட போக வேண்டாங்க. ஒரு நார்மல் ஸ்ட்ரகிள், அதாவது வந்து அடிக்கடி யூரின் வர்றது, இல்லை அதுக்கு யூரின் ஸ்லோவாக போகிறது, இல்லை முக்குறது, இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். நைட்டில் எத்தனை பேர் கண்டினியூஸாக தூங்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பகல்லாம் இது பண்ணுறாங்க, எல்லாம் ஓடி உழைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ரைட்டு. நைட்டில் எத்தனை பேரால் அது கண்டினியூஸாக தூங்க முடியுது? 2 வாட்டி யூரின் போகிறதுக்கு எழுந்துக்கிறது, 3 வாட்டி எழுந்துக்கிறது, அந்த இன்டரப்டட் ஸ்லீப்பு அதோட எஃபெக்ட் வந்து டே ஃபுல்லாக இருக்குது. ஆல் திஸ் திங்ஸ் கேன் பி செட்டில் டவுன். என்ன, ஜஸ்ட் ஃபியூ மெடிசன்ஸ் அண்ட் பை வெரி சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான். பெரிய சிடி தேவையில்லை, எம்ஆர்ஐ, பெட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட், ஸோ என்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து இருக்கிறவங்க லைக் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரை டு புஷ் யுவர் ஃபாதர். ஜஸ்ட் ஒரு மாதிரி வந்து ஜஸ்ட் ட்ரை டு ஜஸ்ட் டெல் தெம், டாக் டு தெம் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த். ஒரு 2 hours ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம். இட் வில் ஹேவ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இன் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். தேங்க்யூ வெரி மச். இப்போ முக்கியமாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஏஜ் ஆக சில சிம்டம்ஸ்லாம் வந்து காமன், இது வயசுனால தான் வருது, இது ஒரு நோயினால இருக்காது, இல்லைனா ஒரு பிரச்சனைனால இருக்கும் அப்படின்றதே வந்து பல பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு வீட்லேயே வந்து உங்கள் அப்பாவுக்கு இப்போ 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது, 70 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பேசி பாருங்களேன். ராத்திரி யூரின் போகிறக்கா எத்தனை தடவை எந்திரிக்கிறீங்கப்பா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் எல்லாரும் வந்து எந்திரிக்க மாட்டாங்க, இல்லை ஒரு தடவை எந்திரிப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி 2-3 தடவை எந்திரிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி இது மாதிரி நடக்குது அப்படின்னா, இது ரொம்ப நாள் இப்படி தானப்பா இருக்குது, இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே வந்து இது எல்லாமே சரியாயிடும். ஸோ அதை டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதே அவங்க நினைக்கிறது இல்லை. ஸோ பேசிக்லி அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட்டே வந்து ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். பட் அதெல்லாம் விட முக்கியமாக நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து மிஸ் தீபா பாலு அவங்களுக்கு தான். ஸோ ஷீ இஸ் நவ் ஹார்த்ராப் ஹீரோயின், ஜென்சி எல்லாருமே அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க.
ஸோ அவங்களோட ஹார்ட் பீட் சீரியல் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் பேசுகிறத விட எங்கள் டீமே பாருங்களேன், எல்லாருமே அவங்க பேசுகிறது தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்களை கூட யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க வீடியோ. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அவங்கள மாதிரி ஒரு செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி ஒரு காஸ் வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறப்ப இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் அது சேரும். ஸோ எஸ்பெஷலி இப்போ ஜென்சி இல்லைனா அந்த 20s and 30s இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்ட போய் அவங்களோட ஹெல்த் பற்றி பேசுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. வெரி தேங்க்யூ மேடம். ஸோ பேசிக்லி இதுதான். ஸோ ஆல் வாட் வி வாண்ட் யூ டு டூ இஸ் மேக் ஷுர் தட் யுவர் டேட் இஸ் ப்ராஸ்ட்ரேட்லி ஆல் ரைட். தேங்க்யூ.